ஸ்பெயின் என்கின்ற 800 ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆண்ட ஒரு நாடு இருக்கு. ஸ்பெயின் 800 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆண்ட ஒரு நாடு இருக்குது ஸ்பெயின். அந்த 800 ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆண்ட ஸ்பெயினை வந்து கவிழ்க்க வேண்டும் என்று எதிரிகள் நினைத்த போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முதல்ல இப்படிதான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி காட்டுகிறாங்க. எப்படின்னா, ஒரு மஸ்ஜிதுல இருந்து ஒரு இமாமுடைய பயானை கேட்டு வந்து இன்னொரு மஸ்ஜிதுல ஒருத்தன் உட்கார்ந்து சதி செய்யணுங்கிறதுக்காக உட்கார்ந்து அவர் பயான் முடிச்ச பிறகு கொண்டு போய் கேட்டிருக்காங்க. சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் கல்புஹும் பாசித்துன் திராஇஹின்னு சொல்றான் இல்லையா, ஒரு நாய் இருக்குதுன்னு சொல்றான் இல்லையா, அது என்ன கலர் நாயின்னு கேட்டான். நான் வந்து ஒருத்தர் என்ன கேட்டான், அது என்ன கலர் வரலாறுங்க இது. அப்போ இமாம் ஒன்று தெரிஞ்சா தெரியும்னு சொல்லியிருக்கணும், இல்லை எனக்கு தெரியலமான்னு சொல்லியிருக்கணும். அவர் வாயிலிருந்து புடுங்கினதுக்கு என்ன சொல்லிட்டான், அது வெள்ளை நாய் அப்படின்ட்டான். சொல்ல வச்சுட்டான், அது வெள்ளை நாயாமே, நீங்க சொன்னீங்களே, ஆமா வெள்ளை நாய். மறுவாரம் அங்க போயிருக்கான். அங்க போயிட்டு அந்த இமாமிட்ட கேட்டிருக்கான், அது மாதிரி இந்த மாதிரி நாய் சொல்றாங்களே, அது எந்த நாய் அப்படின்னு. அது கருப்பு தான் இமாம் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட வாயில கேட்டிருக்கான். ஆமா, அந்த இமாம் என்னத்தமா சொல்றாரு, அது வெள்ளை நாய் மாதிரி. அவனுக்கு என்ன தெரியும், சின்ன பையன் என்ன விட அவனுக்கு மெம்பர்ல ஏறி அந்த நாய் வெள்ளை நாய் அப்படின்னு ஒரு பயன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு ஸ்பெயின் வீழ்ந்த வரலாற்றை எழுதியிருக்கிறார். ஒரு சாதாரண நாய் நிறத்தை பற்றி 2 மஸ்ஜிதுகள் சண்டை போட்டுக் கொண்டது. இவர்களுடைய மஸ்ஜிதுகள் வீழ்ந்தால்தான் இவர்களை வீழ்த்த முடியும் என்பதை யார் உணர்ந்து வைத்திருக்கிறார்? இவர்களுடைய மஸ்ஜிதுகளில் ஆள் இல்லாமல் இவர்களுடைய மஸ்ஜிதுகள் கூட்டம் கூடட்டும், பிரச்சனை இல்லை, கூட்டம் கூடட்டும், அதில் சத்திருக்க கூடாது என்பதை யார் புரிந்து வைத்திருக்கிறார்? அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள்.